Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது லவ் டேடாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆடியோ சாங் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆல்பம் சாங், அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ஒரு ஆல்பம் சாங்கை இருக்கதே இந்த ஆல்பமில் தான். அப்படின்னா நம்ம ரெட்ரோ படத்தில் வந்து இன்னொரு பாடல், பட் இது ஒரு ஆடியோ வெர்ஷன், எந்த லிரிக்கலாலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ரணகலம் பார்த்துருந்தோம்ல, குட் பேட் அக்லிக்கு, அந்த மாதிரி இது ஒரு ஆடியோ வெர்ஷன். ஸோ அதை தான் கேட்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரைட்டாக அதை கேட்டு வந்துடலாமா, பிகாஸ் இந்த பாட்டை பாடிக்கிறது புண்ணியா அண்ட் சூர்யா சார் தான் பாடியிருக்காங்க. சன்னாடைய மியூசிக் நம்ம சூர்யா சார், பூஜா ஹெகாடே, இன்னும் பல இதை படத்தை நடிச்சிருக்காங்க. அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் இந்த படம் வரும் மே 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் ரிலீஸ் இந்த பாட்டை கேட்டுட்டு வரலாம். பார்க்குறதுக்கு இதுவும் பிகாஸ் கேட்க தான் இருக்குது. கேட்டுட்டு பேச வேண்டிய விஷயம் பேசலாம். ஹியர் வி கோ. 1 2 3 ஸ்டார்ட். அருண் ராஜா காமராஜ் லிரிக்ஸ். இங்கிலீஷ் சாங்கோட ஃபீல். சுற்றி வந்தாரா கண்ணா பின்ன காதலிக்கும் ஆசையெல்லாம் மிச்சம் இன்றி நீளும் இந்த நேரம் எல்லாம் அடமெல்ல மெல்ல தீரும் இந்த ஓசையெல்லாம் உன்னோடுதான் உன்னோடுதான். பறிச்சிட பூக்கிற பூவிது பறிச்சிட வரவா, படிச்சிட புரியற படிப்புது படிச்சிட வரவா, முடிச்சிட இன்னும் லாங் ட்ரால போகும். வீடியோ சாங் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வாவ், அந்த மாதிரியான பாடத்தை இது. பிகாஸ் இந்த பாட்டை நான் வந்து ட்ரெய்லர்லேயே நான் வந்து பார்த்தேன். பூஜாவும் சூர்யாவும் ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க அந்த ஒரு போர்ஷனில். அப்போ மெடி ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் இது வந்து இவ்வளோ பாருங்கள், அதுதான் கம்பேர் பண்ணி நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த பாடல் மற்ற பாடலெல்லாம் சேர்த்து. பட் கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் லைக் இப்போ அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஹைப் இல்லாட்டும் ஏதாச்சும் ஒரு டைமில் அந்த பாட்டை கேட்கும்போது வா இப்படி ஒரு பாட்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இது கண்டிப்பாக கொடுக்கும்.
ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாங். அண்ட் புண்ணியோடைய வாய்ஸ் இஸ் சச் அன் எக்ஸப்ஷனுங்க. நான் சூப்பர் சிங்கர்லேருந்து பார்த்துட்டு தான் வரேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், யூனிக்னஸ் இருக்கும், ரஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்மூத்தாக பாடும்போது அந்த ஒரு போர்ஷன் நல்லாயிருக்கும். இதே ஹை நோட்ஸ் பாடும்போது நல்லாயிருக்கும். அது கிளப் வெர்ஷனாக இருக்கட்டும், பார்ட்டி வெர்ஷன், இல்லைன்னா கர்நாடிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா கிளாசிக்கலாக இருக்கட்டும், வாட் எவர் ஜானர் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஷி வில் கிவ் ஹர் பெஸ்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த பாட்டை அவங்க அப்படி தான் பாடியிருக்கான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பாட்டு இதில் இருக்கு எனக்கு அவன் பாடினது. ஸோ டைம் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் திஸ் சாங் வாஸ் லைக் அவுட் ஆஃப் தி வேர்ல்டுங்க. ஆனால் வந்து இவ்வளோ தூரம் இந்த சாங் ஒரு பக்கம் வந்து இந்த ஆல்பம்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பூவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷன், சோகமான ஒரு வெர்ஷன். அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமா வந்து ஒரு வெட்டிங் வைப், அது ஒரு வைப் செக்குன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு டிக்கை போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து த ஒன் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு மாஸ்டர் பீஸுங்க. சொல்லப்போனால் ஒரு ஆந்தம்னே வச்சுக்கலாமே. சூர்யா சார் கூட இல்லை, அந்த படத்துக்கான ஒரு ஸ்கெட்ச் சாங் வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் தி ஃபோர்த் இது வந்து பார்க்கும்போது லைக் அவரோட லவ் சாங்ன்றது தாண்டி திஸ் கிவ்ஸ் சம் டிஃப்ரெண்ட் வைபுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப். அது கிளப்பாக வாட் எவர் இட் இஸ் இருந்துக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த பொன்னியா வாய்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி போச்சு. லைக் எண்டிங் தான் சூர்யா சார் பாடியிருந்தார். ஆனால் ஷீ ஜஸ்ட் கேவ் ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு. அண்ட் சூர்யா சாரோட வாய்ஸும் அப்புறம் அவருடைய குரல் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான், பாட்டு நல்லா இருந்துச்சுங்க. வேறு எதுவும் இதை தாண்டி சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. நிறையா இங்கிலீஷ் வார்த்தைகள் போட்ட எக்ஸ்ட்ராடினரி, அமேசிங், ஃபென்டாபுலஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாலும் மிகையாகாது. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தி சாங். ரீசெண்டாக இந்த மாதிரி சாங்ஸில் இந்த பாட்டு எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த பாட்டோட வீட்டு சாங் கண்டிப்பாக நான் பண்ண ரிலீஸ் பண்ணால். அண்ட் ஃபஸ்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, எனக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்ற ஒரு ஷுவர், கண்டிப்பாக பார்க்க முடியாது தான். ஆனால் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருவான்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.